வெல்கம் டு பைபிள் வாய்ஸ். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலும் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 4வது வசனம் முடிய நான் வாசிக்க போமாக. பிரசங்கி 1-2 முதல் 4 வசனம் முடிய நான் வாசிக்க போமாக. மாயை மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். எல்லாம் மாயை என்று சொல்லப்படுகிறது. மனுஷன் படுகிற அந்த பிரயாசத்தினால் அவனுக்கு பலன் என்ன என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். மனுஷன் படுகிற பிரயாசத்தினால் அவனுக்கு பலன் அல்ல, பலன் ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், நிழலை போன்ற மாயையான ஜீவகாலம் என்று சொல்லி அங்கே பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, மனிதனுடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நிழலை போல மாயையான ஜீவகாலமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக பாருங்கள் பிரியமானவர்களே, அதே பிரசங்கியின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் கூட நாம் அங்கே பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்தும் அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். மனுஷன் அநேக வருஷங்கள் ஜீவித்து மகிழ்ச்சியாய் இருந்தாலும் கூட அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம்.